பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் சரத்குமார் தாவேக சார்பில் தன் மீது வழக்கு தொடர்ந்தால் அதை சந்திக்க தயார் என சவால் விடுத்துள்ளார். தூக்கி வீசப்பட்டது தன்னைத்தான் என ஏற்கனவே ஒரு இளைஞர் உரிமை கொண்டாடி வரும் நிலையில் யார் தூக்கி வீசப்பட்டவர் என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட உண்மையான நபர் யார்? இந்த நகைச்சுவை காட்சியை போன்ற சூழல்தான் தற்பொழுது தாவேகா மாநாட்டில் இளைஞர் ஒருவர் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் நீடிக்கின்றன. யார் தூக்கி வீசப்பட்டார்? சரத்தா, அஜயா? குழப்பத்தில் கொந்தடித்து போய் உள்ளனர் தமிழக மக்கள். தூக்கி வீசினால தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். கீழே விழுந்தது நான் தான். இது வந்து வேற ஒருத்தன்னு சொல்லினுக்கிறாரு. அது அவர் இல்லை, இது கீழே விழுந்தது நான் தான். மூன்றாவதாக ஒரு ஆள் நான் தான் தூக்கி வீசப்பட்டேன் என வருவதற்குள் இந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு கிடைக்குமா? மதுரை மாவட்டம் பாரபத்தியில் கடந்த 21ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தாவேகா தலைவர் விஜய் மேடைக்கு நடந்து செல்ல சுமார் 350 மீட்டர் தொலைவுக்கு ரேம்ப் வாக் மேடை அமைக்கப்பட்டது. விஜய் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடியே ரேம்ப் வாக் சென்றார். அப்போது தொண்டர்கள் தாவேகா கொடி துண்டினை வீசினர். அப்போது சில இளைஞர்கள் ஆர்வம் மிகுதியில் ரேம்ப் வாக் நடைமேடை மீது ஏறினர். விஜயை நோக்கி வர ஆரம்பித்தனர். ரேம்ப் வாக் மேடையில் யாரும் ஏறி விடாதபடி இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருந்தது. மேலும் 10 அடி உயரத்திற்கு கம்பி போடப்பட்டு அதில் நன்றாக கிரீஸும் தடவப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி சிலர் ரேம்ப் வாக் மேடை மீது ஏறி விஜயை நெருங்க முயன்றனர். இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் விஜயை சந்திக்க மேடையில் ஏறி சென்றபோது பவுன்சர் ஒருவர் அவரை அலேக்காக தூக்கி மலேக்காக கீழே வீசினார். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டது தனது மகன்தான் என்று சரத்குமாரின் தாயார் சந்தோஷம் குற்றம் சாட்டினார். இதற்கு நடுவே தாவேகா மாநாட்டில் தூக்கி வீசப்பட்ட நபர் தான் இல்லை என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சரத்குமார் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக அந்தர் பல்ட்டியை அடித்தார். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தனது தாயுடன் சென்ற சரத் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது புகார் அளித்தார். இதனிடையே இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக அந்த வீடியோவில் இருப்பது சரத்குமாரே அல்ல என்றும் அது நான் தான் என்றும் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் கூறியுள்ளார். எல்லாம் ஆதார் இருக்குது. என் ஃபோட்டோ, அந்த ரேம்ப் மேலே நான் இருக்கிற வீடியோ எல்லாம் ஆதார் இருக்குது. இதில் நான் இந்த சட்டை இந்த துண்டு, அந்த தொங்கினுக்கு கம்பி பிடிச்சி தொங்கினுப்பேன். இந்த துண்டு கூட தெரியும் பாருங்க. கீழே விழுந்தது நான் தான். இது வந்து வேற ஒருத்தன்னு சொல்லினுக்கிறாரு. அது அவர் இல்லை, இது கீழே விழுந்தது நான் தான். மேலும் அவர் மாநாட்டு மேடை அருகே நின்றபடி எடுத்த செல்ஃபி காட்சிகளையும் வெளியிட்டிருந்தார். இதனால் உண்மையில் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டவர் யார் என்ற சந்தேகம் எழுந்தது. இதனிடையே தனது தாயுடன் புகார் அளிக்க மதுரைக்கு வந்த சரத்குமார் தாவேகாவினர் தன் மீது வழக்கு தொடர்ந்தால் அதை சந்திக்க தயார் என குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட புகார் மதுரை மாவட்டம் கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் புகார் அளித்த ஆவணங்களுடன் சரத் மற்றும் அவரது தாயார் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து வாக்குமூலம் அளித்தார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த சரத் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பவுன்சர்களால் தள்ளிவிடப்பட்ட இளைஞன் நான் தான் என குறிப்பிட்டு அதற்கான ஆதாரமாக புகைப்படம் ஒன்றை காட்டினார். தனக்கு எந்த ஒரு கட்சி பின்புலமும் இல்லை, புகாரை வாபஸ் பெற வேண்டும் என தெரியாத நபர்களிடம் இருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் என் மீது வழக்கு தொடர்ந்தால் நான் அதை சந்திக்க தயார் என்றார். மேலே மேற்கொண்டு இதுமாரி எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு நீதி வேணும், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை பிரதர், இப்போ பவுன்சர்கள் தள்ளி விட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்பியை தூங்கிட்டு நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அது எப்படி தள்ளி விட்ட மாதிரி ஆகும்? தூக்கி வீசினால தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். தாவேகா கேஸ் போட்டால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்களா அவங்க கேஸ்? ஏன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே மாற்றி உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி வாய்ப்பு இருந்தால் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன்.
அரியலூரில் இருந்து அதிகாலை 3 மணி அளவில் ரயில் மூலம் திருச்சி வந்ததாகவும் அங்கிருந்து அந்தியோதயா ரயில் மூலம் மதுரை வந்ததாக குறிப்பிட்ட சரத்குமார், மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து காரியாபட்டி பேருந்தில் ஏறி மாநாட்டு திடலுக்கு போனதாக தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்பட்ட நிலையில் இளைஞரின் விளக்கத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.